ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல வானதியோட அம்மா இருந்துட்டு என் பிள்ளைய அடிச்சவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன், அதுக்கப்புறமா தான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேரன், சோழன், பாண்டியன் இவங்க எல்லாரும் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக போலீஸ் இருந்துட்டு நேராக பாண்டியனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீ இந்த பொண்ணை லவ் பண்ணுறதா சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கியான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அது தட்டி கேட்ட அவங்க அண்ணனவே போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்க, பார்த்தீங்களா எவ்வளோ காயத்தோடு இருக்காரு, எவ்வளோ ரத்தம் போயிருக்குன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சார் இவங்க சொல்கிற எல்லாமே போய், ஏன்னா இந்த பொண்ணு தான் என்னை லவ் பண்ணுறதா ஃபஸ்ட்டு எங்கிட்ட வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் வேண்டான்னு எவ்வளோ தூரம் சொன்னேன், ஆனால் உங்கள் பொண்ணு கேட்கவே இல்லை. நான் கல்யாணம் பண்ணால் உன்னை தான் பண்ணுவேன், லவ் பண்ணாலையும் உன்னைத்தான் பண்ணுவேன்னு சொல்லி என் பின்னாடி அலைஞ்சிட்டே இருந்தா. சரி ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என் மனசுலேயும் நான் ஆசையை வளர்த்துக்கிட்டு அவ கூட பேசினேன். இவங்க எல்லாருமே தடுத்தாங்க. ஏன் நானே அந்த பொண்ணுக்கிட்ட வேண்டாம் உங்கள் வீட்டாளங்களுக்கு பிடிக்கல நான் சொன்னேன், ஆனால் அவள் கேட்காம என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தா. நானும் பிடிச்சி போய் தான் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வேலைக்கு போயிட்டுருக்கிற என் அண்ணிக்கிட்ட நின்று தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி அவங்க மனசை காயப்படுத்தினது இவன் தான். அதனால தான் நாங்கள் போட்டு அடிச்சுங்க. இதுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவன் பேசினது வேற, நாங்கள் அடித்தது வேறைக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.